ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் டப்படு ஜுஜுட்சு கைசன் சீசன் 1 நம்ம டெலகிராம் சேனல்ல இருக்கு. தமிழ்ல பார்த்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றவங்க நம்ம சேனல்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 116 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சுகிட்சு அண்ட் சாஸ்கேவை காட்டுவாங்க. எதுக்காக டீமை சேர்த்துறேன்னு சொல்லி கேட்பா சுகிட்சு. எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை சீக்கிரம் அடைய ஒரோச்சிமாரு கூட சேர்ந்ததுல இருந்து இந்த மூமெண்ட்டுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹைலி ஸ்கில்டு நிஞ்சாஸா பார்த்து நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், காரினை எதுக்கு சூஸ் பண்ண? அவளை விட பெட்டராவே நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா அவ ஒரோச்சிமாரு ஃபாலோவர், தெற்கு மறைவிடத்தோட வார்டன் வேற, ஒரோச்சிமாருவோட டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்க இடம் அப்படின்னு சுகிட்சு சாஸ்கே கிட்ட சொல்லிட்டு வரும்போது ஒரு பறவை சாஸ்கேவை தாண்டி போற மாதிரி காட்டுவாங்க. சுகிட்சு மெயினா ஒரோச்சிமாருவோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றவ, என்னையே பல தடவை டெஸ்ட் பண்ணிக்கானா பாரு, அவளோட பர்சனாலிட்டி எனக்கு பிடிக்காது அப்படின்பா. ஒத்துக்கிறேன், அவளை விட திறமையான நிஞ்சாஸ்ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஆனா நான் யாருகிட்டயுமே பார்க்காத ஸ்பெஷல் பவர் அவகிட்ட இருக்கு அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் ஒத்துக்கிறேன் அப்படின்பா சுகிட்சு. காரின் இடத்துல காட்டுவாங்க காகுரா ஷிங்கன் த மைண்ட் சை அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரெண்டு பேருமே வரக்கு முன்னாடியே அவங்களை சென்ஸ் பண்ணிருப்பா. ஒரு நல்ல ஸ்மெல் வருது, அதே மாதிரி மோசமான ஸ்மெல் தான் அப்படின்பா. காகுரா, இந்த வேர்டை கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டீமன் ஸ்லேயரை ஜாப்பனீஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டாஞ்சிரோ பண்ணுவான் இல்லையா ஹீனோகாமிக் காகுரான்னு, அதாவது ஹீனோகாமினா காட் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. காகுராக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா டான்ஸ் தான். ஜாப்பனீஸ்ல காகுரானா டான்ஸ்னு அர்த்தம். இதை ஏன் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, காகுரான்னு பேரை கேட்டோன்னே எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதனால ஜஸ்ட் அந்த காகுராக்கான அர்த்தத்தை சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். சாஸ்கேவும் சுகிட்சுவும் ஹைட் அவுட் கிட்ட வந்துருவாங்க. பெருசா செக்யூரிட்டில எதுவுமே இருக்காது, ஒரு வேரிங் கூட போடாம வச்சிருக்காங்க அப்படின்பா சுகிட்சு. அவ இந்த இடத்த ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருக்கா, அவளுக்கு எதுவுமே தேவைப்படாது அப்படின்பா சாஸ்கே. சுகிட்சு இருந்தாலுமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஒரோச்சிமாரு செத்துட்ட விஷயம் இங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சுத்தி வர பாப்பா சுகிட்சு. ஏகப்பட்ட பேத்த கொன்னு புதைச்சு வச்சிருப்பாங்க. என்ட்ரன்ஸ் கிட்ட போனதுக்கு அப்புறமா சாஸ்கே சுகிட்சுவோட எக்ஸிகியூஷனர்ஸ் பிளேட பாப்பா. உங்ககிட்டயே கத்தி இருக்கல அப்புறம் ஏன் அப்படின்பா சுகிட்சு. இந்த வேலைக்கு உன்னோட தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், கேட்ட ஓபன் சாசமே அப்படின்ட்டு 4-3 வெட்டுவான் சுகிட்சு. கைதிகள் பேசுற விஷயத்தை காட்டுவாங்க. பாக்குட்டோ ஒரோச்சிமாரு செத்த விஷயத்தை பத்தி சொல்ல வரும்போது, கொஞ்ச நேரம் வாயை மூடி சும்மா இருறா அப்படின்பா டெட்சுரு. டைஸை உருட்டி விட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவான் பாக்குட்டோ. அப்ப சாஸ்கேவும் சுகிட்சுவையும் போறத பார்த்துட்டு, அது சாஸ்கே உச்சிகா அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து எட்டி பார்ப்பாங்க. இவன் எதுக்காக இங்க இருக்கான்? ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரோச்சிமாரு கூட பார்த்தது அப்படின்பானுங்க. பாக்குட்டோ, ஒரோச்சிமாரு ஏன் வரல? சாஸ்கே புதுசா ஒருத்தன் கூட்டிட்டு வந்திருக்கான், அந்த வதந்தி நிஜம்தான், ஒரோச்சிமாரு செத்துட்டான் அப்படின்பா. ஆப்போசிட்ல இருக்கவன், கண்டிப்பா சாஸ்கே தான் ஒரோச்சிமாரு கொண்டிருக்கணும், நம்மள ஃப்ரீ பண்றதுக்கு வந்திருப்பான் போல அப்படின்பா. டெட்சுரு, இதெல்லாம் நம்பரே என்ன, ஒரோச்சிமாருவுக்கும் மரணம்னு ஒண்ணு இருக்கான்னு சொல்லி கேட்பா. சாஸ்கே சுகிட்சு நடந்து போகும்போது காரின் குறுக்க வந்து நின்னுட்டு, எனக்கு தெரியும் நீ தான சாஸ்கே அப்படின்னு சொல்லி கேட்பா. வளராஜா கலப்பதாச்சிடா, இவன் கத்தி ரொம்ப கூராச்சிடா. He's a freaking badass. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டியன் ஆஃப் த அயன்வால் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. காரின் எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேட்கவும், சுகிட்சு சாஸ்கே உங்களோட பேச வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், என்ன பேசணும்னு சொல்லி கேட்பா. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன், கால் வலிக்குது, உள்ள போய் பேசிக்கலாமா அப்படின்பா சுகிட்சு. என்ன பேசணும் வந்தே சொல்லுன்பா காரின். டோட்டலா அவாய்ட் பண்ணுவா சுகிட்சுவை. சாஸ்கேக்கு முன்னாடி வந்து நின்றுவான். இவ்வாறு நான் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு கால் வலிக்குது, உள்ள போய் பேசலாம் அப்படின்பா. ஒரு கட்டத்துக்கு மேல சுகிட்சுலாம் பயங்கர கடுப்பாயிட்டு, என்னை இக்னோர் பண்ணாத, எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் அப்படின்பா. காரின் ஸ்வெல் பண்ணி பார்த்துட்டு, கேவலமா இருக்கடா அப்படின்பா. சுகிட்சு பயங்கர கடுப்பாவா. சாஸ்கே சுகிட்சு சொன்ன மாதிரி வா உள்ள போய் பேசலான்ட்டு கிளம்புவான். உள்ள போனதுக்கு அப்புறமா, இங்க பாரு என் கூட வந்துரு, எனக்கு நீ தேவை அப்படின்பா சாஸ்கே. நான் ஏன் உன் கூட வரணும், இந்த இடத்த பாத்துக்க சொல்லிதான் எனக்கு உத்தரவு இருக்கு அப்படின்பா காரின். ஒரோச்சிமாரு போயிட்டான் அப்படின்பா சாஸ்கே. அதுக்கு என்ன, இங்க கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்பா காரின். நாங்க வரும்போதே ரொம்ப அமைதியா இருந்தானுங்க, ஒரோச்சிமாரு செத்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்பா சுகிட்சு. போன தடவை வந்தப்ப இந்த கவுண்டை விட இந்த தடவை சிறை கைதிகள் ரொம்பவுமே கம்மியா இருக்காங்களே. அப்புறம் மறைவிடத்தோட என்ட்ரன்ஸ்ல ரீசெண்டா தோண்டி மூடின மாதிரில இருக்கு. காரின், அந்த கூர்மையான அறிவாற்றலோட இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்றதுல நீ தான் எக்ஸ்பர்ட் அப்படின்பா சாஸ்கே. சுகிட்சு, ஒரோச்சிமாரு இறந்த விஷயம் வதந்தியா கைதிகளுக்கு மத்தியில பரவ ஆரம்பிச்சிருக்கும், அந்த கலவரத்தை தடுக்கிறதுக்காக தான் ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்க இல்லையான்னு சொல்லி கேட்பா. ஒரு மாதிரி அவளோட விரல்கள் நடுங்கும். கைதிகளுக்கு மத்தியிலேயே உளவாளியை வச்சிருப்ப, ஒரோச்சிமாரு பத்தின காசிப் யாராவது பேசினாலே அவங்க கொண்டிருப்ப அப்படின்னு சுகிட்சு சொன்ன விஷயத்தெல்லாம் ஆக்சுவலா காரின் பண்ணிருப்பா. அதெல்லாம் காட்டுவாங்க. காரின், நீ எச்சரிக்கையா இருந்தனாலதான் கைதிகள்லாம் அமைதியா இருக்காங்க, உண்மையை சொல்லணும்னா உன்னை உயிரோட விட்டுருக்காங்க
இருக்கானுங்க அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் செம கடுப்பாவா காரின். இப்படி பேசுற வேலை வச்சுக்காத அப்படின்னு காரின் கத்தும் போது சீகட்சு ஒரோச்சிமா தானே உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது, நீ ரொம்ப மோசமானவ, எப்படி நாங்க வரக்கு முன்னாடியே நாங்க தான் வரணும்னு தெரிஞ்சிருக்கோம், எங்களை கொல்ற அளவுக்கு பிளான் போட்டிருப்பீங்கன்னு சொல்லி கேட்பான். நீ மட்டும் வந்திருந்தா கொண்டிருப்பா அப்படின்பா காரின். அப்ப நான் சாஸ்கேவை கொண்டிருக்க மாட்டேன்னு கேப்பா சீகட்சு. பாரு நான் அப்பெல்லாம் பேச கிடையாது, அவன் என்னோட கொலீக், அதுன்னு மட்டும் இல்லாம சாஸ்கே தான் ஒரோச்சிமாருவை கொன்னானா இல்லையங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்பா. நான் தான் அவனை கொன்னேன் அப்படின்பா சாஸ்கே. என்னடா இவ்வளவு கேஷுவலா சொல்ற அப்படின்னு காரின் கத்தவும் சாஸ்கே சீகட்சுவை கூப்பிட்டு கைதிகள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுரு அப்படின்பா. ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு சீகட்சு எந்திரிப்பான். காரினுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கடுப்பேத்தும். சாஸ்கே கைதிகள் இல்லைனா இங்க வார்டன் தேவைப்பட மாட்டாங்களா அப்படின்ட்டு நான் மறுபடியும் கேக்குறேன், என் கூட வந்துரு காரின் அப்படின்பா. அமைதியா இருப்பா. சாஸ்கே என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் சீகட்சு நான் போய் என் வேலையை பாக்குறேன் அப்படின்ட்டு கிளம்புவான். காரின் ஒத்துக்க மாட்டா. நான் உன்னை ஃபாலோ பண்ணணுங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்ல அப்படின்பா. சீகட்சு இந்த இடத்த விட்டு சிரிச்சுட்டே தான் கிளம்புவான். சாஸ்கே நீ வரலனா சரி விடு, நான் வேற யாராவது கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்பா. காரின் கதவு கிட்ட போவா. சாஸ்கேவோட முகமே மாறும். சீகட்சு கைதிகள் கிட்ட போகும்போது அப்ப கேள்விப்பட்ட வதந்திகள்ல உண்மைதானான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்பா சீகட்சு. பாக்குட்டோ அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பான். அடுத்து நான் உங்களை ரிலீஸ் பண்ணி விட போறேன் அப்படின்னு சீகட்சு சொல்லவும் ஒரு மாதிரி எல்லாருமே திகச்சு போய் நிப்பாங்க. நிஜமாதானான்னு கேட்கும் போது சொல்ல போனா நானும் இப்படிதான் உங்களை மாதிரி கைதியா தான் இருந்தேன், இப்ப நான் சுதந்திரமா இல்லையா, இந்த கதவை திறந்து உங்களை நான் சுதந்திரமாக்குவேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபேவர் இருக்குன்னு சொல்லி கேட்பா சீகட்சு. என்ன ஃபேவர் வேணான்னு கேட்டுக்க அப்படின்பாங்க. ஒரோச்சிமாருவை கொன்னு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தது சாஸ்கே, வெளியே போனதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் இதை தெரியப்படுத்துங்க, இந்த உலகத்துக்கான அமைதியை நிலநாட்ட ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லுங்கன்ட்டு சீகட்சு அங்க இருக்க கதவை ஓபன் பண்ணுவான். காரின் அந்த கதவை பூட்டுவா. அவ நிக்கிற விதமே வினோதமா இருக்கும். நான் வரேன் அப்படின்பா. நீ கூப்பிடுற இடத்துக்குலாம் நான் வருவேன் அப்படின்ட்டு பக்கத்தால போய் உட்காருவா கண்ணாடியெல்லாம் கழட்டிட்டு. If you need me and if you want me to, then I'll go ahead and follow you. இவ்வளோ சடனா எதுவும் மனசை மாத்துச்சுன்னு சொல்லி கேட்பா சாஸ்கே. வளைஞ்சுக்கிட்டே பேசுவா. இங்க இருக்க பெருசா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா காரின். சீகட்சு வந்து கதவை நீக்கி பார்த்துட்டு இது உள்ள இருந்து லாக் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு காரின் மேல கடுப்பாவான். சாஸ்கே அது சீகட்சுன்னு சொல்லவும் அவனை விட்டு தள்ளு சாஸ்கே அப்படின்ட்டு பக்கத்தால போவா. ரொம்ப பக்கத்தால வராத காரின் அப்படின்பா சாஸ்கே. அதுல என்ன பிரச்சனை, நீ நானும் தானே இருக்கோம் அப்படின்ட்டு சீகட்சு நம்ம டீம்ல வேணாம் அப்படின்பா. உன்னோட தந்திரமும் எச்சரிக்கை உணர்வும் தான் எனக்கு வேணும், அதை விட உன்னோட ஸ்பெஷல் பவரான சக்கராவை சென்ஸ் பண்ற விஷயம் தான் எனக்கு தேவைப்படுது, எப்போ உன்னை முதல் தடவை பார்த்தனோ அப்பவே எனக்கு யூஸ் ஆவேன்னு தெரியும் அப்படின்பா சாஸ்கே. ஆமா அந்த டைம்ல தானே அப்படின்பா காரின். இதுக்கு முன்னாடியே காரின் சாஸ்கேவை மீட் பண்ணிருப்பா. ஒரோச்சிமாரு உனக்கு ஹெல்ப் பண்ண தாட்டி விட்டார் அப்படின்பா. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 118 டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் மறைவிடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க, சொல்ல போனா இன்னும் இந்த காட்டுக்குள்ளதான் இருப்பானுங்க அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் புரிஞ்சிருச்சு அவனுங்கள உயிரோடவோ இல்ல பணமாவோ பிடிக்கணும் அப்படின்பா. அதேதான் அப்படின்பா சாஸ்கே. அப்பனா என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு காரின் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. சொல்ல போனா சென்ஸ் பண்ணியே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவா. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதிக டிஸ்டன்ஸ் எஸ்கேப் ஆன எனிமியை கண்டுபிடிக்கிறதுக்கு லீஃபை பொறுத்த வரைக்கும் பியாக்குகான தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தோஜுட்சுவை விட இவளோடது வேற லெவல்ல இருக்கும். நமக்கு க்ளோஸா ஒளிஞ்சிருக்கவங்கள இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட பின்னாடி பக்கம் ஒருத்தன் 50 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கான். அப்புறம் நமக்கு முன்னால 10 o'clock டைரக்ஷன்ல 4 பேர் இருக்கானுங்க அப்படின்னு காரின் சொல்லும் போதே வேகமா போயிருப்பான். ஃபாஸ்டா இருக்கான்னு திங்க் பண்ணுவா காரின். எல்லாத்தையுமே புடிச்சு போட்டுருவா சாஸ்கே. சாஸ்கே காரின் கிட்ட என் கூட கீப் அப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்பான். அதுதான் என் கடமை அப்படின்பா காரின். சாஸ்கே நீ தான் என்னோட கண்களா இருக்க போற அப்படிங்கவும் செம கடுப்பா இருப்பா காரின். ஆர்டர்ஸ்ல எங்கிட்ட கொடுக்குற வச்சுக்காத அப்படின்ட்டு 130 டைரக்ஷன்ல 3 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து 9 o'clock டைரக்ஷன்ல எதிர் தாக்குதல் வைக்கிறக்கு 5 பேர் காத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு காரின் சொல்லவும் சாஸ்கே கிளம்பி இருப்பான். பின்னாடியே போவா காரின். சாஸ்கே எல்லாத்தையும் போட்டு பொளந்து எடுப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு கவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்பான் சாஸ்கே. இதோட 84. சாஸ்கே ஏன் அவங்களை கொல்ல மாட்டேங்கிற, முட்டாள்தனமா இருக்கு அப்படின்பா காரின். அப்படிலாம் இல்ல, எனக்கு கொல்லணுங்கிற ஆசையே ஒரே ஒருத்தனை மட்டும்தான் அப்படின்னு சாஸ்கே சொல்லும் போது காரின் சாஸ்கேவோட சக்கராவை மட்டுமே ஃபீல் பண்ணிட்டு இவன் ரொம்ப கூலா இருக்கான்னு சொல்லிட்டு சாஸ்கே மேல அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. சாஸ்கே காரின் கூப்பிடுவான். மேல பார்த்தா 4 பேர் இருப்பானுங்க. சாஸ்கே அட்டாக் பண்ண போவான். மேல இருந்து ஒருத்தன் கீழே விழுகும் போது காரின் மேல மோதி காரினும் கீழே விழுக போவா. கீழே இருக்க ஒருத்தன் கத்தி வச்சுட்டு நிப்பான். காரினை காப்பாத்திட்டு அவனை கொண்டிருப்பான் சாஸ்கே. அவனை எனக்காக தான் கொண்டேன்னு கேட்பா காரின். சாஸ்கே நீ எனக்கு தேவைப்படுற காரின், நீ இல்லனா ஓடி போனவங்களை பிடிக்காது, ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் எனக்கும் தெரியும் அப்படின்பா காரின். அந்த மூமெண்ட்ல இருந்தே காரினுக்கு சாஸ்கே மேல ஒரு கிரஷ் இருக்கும். அதை ஒரு மாதிரி மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கும் போது சீகட்சு கதை உடச்சிட்டு உள்ள வந்திருப்பான். செம கடுப்பாவா காரின். நல்ல வேலை என் பிளேடுக்கு ஒன்னும் ஆகல, என்ன சாஸ்கே போலாமா, காரின் செட் ஆயிருக்க மாட்டாளே அப்படின்னு சீகட்சு கேட்கவும் இல்ல அவ வரண்டா அப்படின்பா சாஸ்கே. காரின் யாரு சொன்னா நான் வரேன்னு, நீ போற அதே டைரக்ஷன்ல வர அவ்வளவுதான் அப்படின்ட்டு அந்த விஷயத்த கொஞ்சம் மலுப்புறமாய் பேசுவா. அப்படின்னா சரி கூட தானே வா போலாம் அப்படின்பா சீகட்சு. அதுவும் பாதி வழி வரைக்கும் தான் அப்படின்பா காரின். அடுத்து என்ன ஜூகோவை போய் பார்க்கணும் அப்படின்பா சீகட்சு. என்ன ஜூகோவை போய் பார்க்க போறீங்களா, அவனையும் டீம்ல சேர்த்து போறீங்களா என்ன அப்படின்னு கேட்பா காரின். பாதி வழி வரைக்கும் மட்டும் வர உனக்கு என்ன கவலைன்னு சொல்லி கேட்பா சீகட்சு. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, ஏன் கேட்டது ஏதாவது தப்பான்னு சொல்லி கேட்பா காரின். சாஸ்கே போலாங்கவும் சீகட்சு சரின்பா வாங்க போலாம் அப்படின்பா காரின். வெளியே நடந்து போகும்போது கூட காரின் மனசுக்குள்ள
சாஸ்கேவை ரொம்ப காமாவும் கூலாவும் இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவுமே புகழ்ந்துட்டு வருவா. இன்ஃபேக்ட் மனசளவுல சக்ராவே அதிகமா சிம் பண்ணுவா. இந்த ஃபீலிங்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. 100க்கும் 1000க்கும் மேற்பட்ட ஏகப்பட்ட சக்ராவை சென்ஸ் பண்ணியிருக்கேன். அதுல இவனோட தான் பெஸ்டா இருக்கு. இது அப்படியே என்ன புடிச்சுக்குது. அப்புறம் இந்த நாயோடது அப்படின்ட்டு சுயிகெட்சுவை பாப்பா. என்ன பிரச்சனையும் கேப்பா சுயிகெட்சு. காரின் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு உன் சக்கரா கேவலமா இருக்கு அப்படின்பா. சுயிகெட்சு செமக்கடுப்பா இருப்பான். அதே தான் உனக்கும் அப்படின்பா. சாஸ்கே இந்த இடத்துக்கு உள்ள வரும்போது ஒரு பறவை காதுகிட்ட வந்திருக்கும். அதே பறவை சாஸ்கேவை முற்ற மாதிரியே போகும். ஜூகோவை காட்டுவாங்க. பெண்கள் தான் நல்லா இருப்பாங்க, இல்ல ஆண்கள் தான் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு ஆண்கள் தான் நல்லா இருப்பாங்க, பெண்கள் தான் நல்லா இருப்பாங்கன்ட்டு இருப்பான் ஜூகோ. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூகோ ஆஃப் த நார்தர்ன் ஹைடவுட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா ஆனர் போனதுக்கு அப்புறமா நருட்டோ உசுமாக்கியோட ஸ்வெல்லிங் ரேடியோக்கு வர வைக்கிறேன் நம்மளோட கெஸ்ட் இன்னைக்கு அப்படின்ட்டு நருட்டோ கையை நீட்டவும், ஹலோ நான் தான் கக்காஷி ஆட்டக்கை அப்படின்பாரு கக்காஷி. என்ன விஷயத்துக்கு போலாமா? ரிஹர்சல்ஸ் அப்ப கவனம் இல்லாம இருக்கிறத நிறுத்துறீங்களா? கடுப்பேத்தது அப்படின்பா நருட்டோ. அது மற்றவங்களை ரிலாக்ஸாவும் ஹாப்பியாவும் வச்சுக்கிறதுக்கு நான் பண்ற விஷயம்டா அப்படின்பாரு கக்காஷி. நிஜமா அதை விரும்பி தான் பண்றீங்களான்னு சொல்லி கேட்பா நருட்டோ. அதெல்லாம் வெறும் நடிப்பு அப்படின்ட்டு கோருவாரு கக்காஷி. என்னமோ ஒன்னு அப்படின்பா நருட்டோ. சக்குரா ஒரு கார்டை வந்து கொடுப்பா. சக்குராக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரால் கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் கார்டு வந்திருக்கு. கக்காஷி சென்சேக்கான பட்ட பேரா பெர்வி ஹெட்ஜ்ஹாக் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கதா போட்டிருக்கு அப்படின்பா நருட்டோ. பெர்வினா உங்க எல்லாத்துக்குமே தெரியும்ல, பொம்பளை சோக்கு பிடிச்சவன். ஹெட்ஜ்ஹாக்னா முள்ளமன்றின்னு அர்த்தம். ஆக்சுவலா அந்த ரெண்டு விஷயத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு நல்ல நேமா உங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எவ்வளவு ஃபன்னா இருக்குன்னு பார்க்கலாம். என் கண்ணியமே போச்சு அப்படின்பாரு கக்காஷி. இதுக்கப்புறமா ஸ்பார்க்லிங் மெய்டன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் குள்ளே வந்துடுறேன். கல்யாணம் பண்ண போறதா இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப எப்ப பார்த்தாலும் லேட்டா வரீங்க, அது மோசமா இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். கடைசியா மற்றவங்க முன்னாடி அந்த மோசமான புக் எல்லாம் படிக்காதீங்க, அது செக்ஷுவலா ஹராஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். மண்டை மேல சின்னதா ஷூரிக்கன் குடாயின்னு வந்து விழுகும். அந்த புக் விஷயத்துல தான் மனுஷன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஒரு பெரிய அண்டாவே வந்து விழுகும். கீழே விழுந்து அழுக ஆரம்பிச்சிருவாரு மனுஷன். கக்காஷி சென்சே என்ன பிரச்சனை, திரும்ப வருவீங்க தானே சொல்லி கேட்பான் நருட்டோ. ஜென்மத்துக்கும் வரமாட்டேன்டா அப்படின்பாரு.